என்ன பேசினாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நிச்சயம் நீ கேஸ வாபஸ் வாங்குவ. உன் மனச மாத்திரலான்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் நாங்க டைம் கேட்டோம். தப்பான நம்பிக்கை இருக்கலாம் பரணி, மூட நம்பிக்கை இருக்க கூடாது. என் மனச மாத்திரலான்னு நீ நினைச்ச பாரு, அதுதான் இருக்கிறதுலயே பெரிய மூட நம்பிக்கை. நான் மாறவே மாட்டேன். ஏட்டி அத்தை அத்தை அம்பிட்டு பாசமா இருப்பிய, உன் பாசம் அம்பிட்டு வேசதானா? என்ன என்னைய மடக்கிறதா நினைப்பா? நானும் சிவபாலனும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ கழுத்துல நான் தாலி கட்டவே மாட்டேன்னு சொன்னானே உன் மருமகன், அப்ப அவன் போட்டதும் வேஷம் தானே. நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதை நான் நிறைவேற்றியே தீருவேன். நீ இப்படியே இல்ல இல்லை, இவங்களாம் நாமளான்னு பாத்துருவோம்ல. நீ கவலையே படாதன, எப்படியும் ஒரு வாரத்துல ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. போடாட்டி நான் விடவே மாட்டேன். நேரா எஸ்பி ஆபீஸ் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அது அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கே நல்லா தெரியும். அதனால எஃப்ஐஆர் போடுறது உறுதி. இவங்க 3 பேரையும் 5-6 வருஷமாவது உள்ள இருக்க போறது நிச்சயம்தான். என்னத்தா இப்படி பேசுத? உன் அக்கா எசைக்கு நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? இன்னும் 2 மாசத்துல அவளுக்கு மகப்பேர் வந்துடும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு ஆள் வேணாமத்தா? என்னத்தா நீ அவளை பாரு, அத்தை அத்தை அங்க அழுதுகிட்டே கிடக்கா. ஏத்தா உன் அத்தை நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா? அம்பிட்டியாத்தா, உன் அத்தை இந்த வீட்டு பொண்ணு தானே, அவளையே பழி வாங்கணும்னு நினைக்க? அப்போ எனக்கு அண்ணனை தாண்டி வேற யாருமே கிடையாது. வம்பாடுபட்டு எங்களை வளர்த்தது அண்ணன். எங்களை அண்ணன் எப்பயாச்சும் விட்டு கொடுத்திருக்கா? எங்களுக்காக அது ஊர் உலகத்தையே பகச்சுக்கலையா? நான் எதை வேணா மன்னிப்பேன். எங்க அண்ணனை ஊரு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினாங்களே, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவங்க படுத்தின அவமானத்துக்கு அவங்கள அனுபவிக்க வைப்பேன். பதிலடி கொடுத்தே தீருவேன். இத பாருங்க சார், இந்த கேஸ்ல பெயில் கிடைக்கிறதெல்லாம் சாதாரணம். ஆனா கேஸ்ல ஜெயிக்க முடியுமாங்கிறது தான் சந்தேகம். ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் காசை அள்ளி கொடுத்து உங்களை அழைச்சிருக்கு. இத சொல்லுவா உங்களை கூப்பிட்டேன் சார். நானும் இல்ல, எந்த வக்கீலா இருந்தாலும் இததான் சொல்லுவாங்க. அந்த கல்யாணத்தப்ப நடந்ததுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. பத்தாக்குறைக்கு நீங்க தான் பஞ்சாயத்தை கூட்டுனீங்கன்னு 100 பேர் சாட்சி சொல்ல வர்றாங்க. அந்த சாட்சி யாருன்னு சொல்லுங்க. ஞாபகம் ஒவ்வொருத்தரையும் பேசுதே. இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது. சாட்சிகளை மிரட்டினா அதுவே பெரிய கேஸ் ஆயிடும். நான் பெயிலபிள் அஃபென்சிவ். பெயிலே கிடைக்காம உள்ள தூக்கி வச்சிருவாங்க. சவுந்தரபாண்டி சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங், சாட்சி எல்லாம் பக்கவா இருக்கு. கோர்ட்டுக்கு போனா நிச்சயம் தண்டனை உங்களுக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைக்கும் சேர்த்துதான். ஏன்பா வக்கீலு, வேற வழியே இல்லையா? நாம தோத்துற கூடாது, அதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அப்படின்னா இந்த கேஸே நடக்க கூடாது. அத உங்களால செய்ய முடியுமா? அட்வொகேட் சார், என்ன பேசுறீங்க நீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இது அட்வொகேட்டுக்கும் கிளையண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். நாங்க பேசிக்கிறத தடுக்கவோ மிரட்டவோ உங்களுக்கு உரிமை கிடையாது. தயவு செஞ்சு நீங்க குறுக்க வராதீங்க. கிளே வளர்ந்தவனே, ஸ்டேஷன்ல தானே நீ இன்ஸ்பெக்டர். இந்த வீட்டை பொறுத்தளவுல நீ சாதாரண மனுஷந்தே. அதை தவிர உனக்கு இதுல இந்த கேஸ் என்ன நீ நடத்துதே? மகளிர் ஸ்டேஷன் தானே இது. உனக்கு என்ன இதுல வேத்து வடியுது? எக்கேட கேட்டு போங்க. எஸ்கே, நான் உள்ள போறேன், காப்பி எடுத்துட்டு வா. சிவபாலா, என்ன வேணா நடக்கட்டும், எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன்.
நானே ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா என் மருமக இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழணும், அப்படிதான் சொல்லுவேன். அப்பாடா, எல்லா தொல்லையும் போயிடுச்சு. ஐயா இப்ப சொல்லுங்க, புரியல. அது என்ன கேஸே நடத்த விடாம பண்றதுங்கிறது? இதுதான் சார் முக்கியமான விஷயம். கேஸ நடக்க விடாம பண்ணணும்னா அந்த பொண்ணு வீராவ கேஸ வாபஸ் வாங்க வைக்கணும். இப்ப என்ன, அந்த வீராவை என்ன காதலிக்க வைக்கணும், அப்படித்தானே? அதுக்காக தானே எம்பிட்டு பேரும் வந்திருக்கோம். சிவபாலா, நீ மட்டும் எப்படியாவது வீராவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நீ கவலையே பட வேண்டாம். நானும் அத்தையும் சேர்ந்து வீராவை பூவை போல பாத்துக்கிடுவோம். இல்லை சிவபாலா, அம்மா சொன்னன்னு தாலிய கட்டுன. தாலி மட்டுமே கல்யாணம் இல்லல, அவளும் நீயும் சந்தோஷமா வாழ்ந்தாதாம்ல, அதுக்கு பேரு கல்யாணம். அம்மா சொல்லுதேன், நீ வீராவை சமாதானப்படுத்தியே ஆகணும்ல. ஐயோ அம்மா, உடனே எதுக்குமா அழுவுற? நான் சொல்லுதம்மா, நான் இன்னைக்கே வேலைய ஆரம்பிக்கிறேன். என் வீராவை என்னோட காதல் வலையில விழ வைக்காம விட மாட்டேன். இது என் மேல சத்தியமா, போதுமா? ரொம்ப சந்தோஷம்ல. அப்பனா ஆசீர்வாதம் பண்ணுமா, நான் இப்பவே கிளம்புறேன். நல்ல அருள். இந்த சபதத்துல ஜெயிச்சு நீ வீராவோட வந்து சேருல. சரிம்மா.